இந்த நாள் மட்டுமல்ல, வருடத்தின் எல்லா நாளும் உங்களுக்கு இனிய நாளாக மாற மலர இறைவனுடைய திருப்பாதத்தை சிக்கன பற்றி நிகழ்வுக்குள் செல்கின்றோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு விட்டு கொடுத்து வாழ்வோம். விட்டு கொடுத்து வாழ்வோம். அன்புக்குரியவர்களே, ஆன்மீக மலர்கள் என்கின்ற ஒரு அருமையான புத்தகம் அண்மையில் படித்தேன். அதில் இறைவனுடைய வழிபாட்டு பெருமையை சொல்ல வந்தவர்கள், ஆன்மீகத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடியவர்கள் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்று பட்டியல் போட்டிருக்கிறார்கள். ஒரு தோட்டம் பூத்து குலுங்க வேண்டுமென்றால், ஒரு செடி நேர்கோட்டில் வளர வேண்டுமென்றால் அதற்கு முதலில் உரம் தேவை, வேலி தேவை, அற்புதமான சூரிய ஒளி என்கின்ற கதிரவனுடைய சக்தி தேவை, பிறகு நீர் தேவை என்று காரணிகளை அடுக்கிறார்கள். அதுபோல ஆன்மீகத்தில் ஒருவர் தோய்ந்து போக, கரைந்து போக, இரண்டர கலக்க அவர்களுக்கு தேவை அன்பு, விட்டு கொடுத்து வாழ்தல், பாசம் காட்டுவது, பிறரை நோக்கி நேசம் செய்வது என்கின்ற காரணிகள் இருந்தால் தோட்டம் பூத்து குலுங்குவது போல மனித மனங்கள் மலர்ந்து மனம் வீசும் என்று அந்த ஆன்மீக மலர் கட்டுரையில் நான் படித்தேன். அதில் எப்படி சொல்கின்றார்கள்? நான் அடிக்கடி சொல்வதுதான், சாதாரண தண்ணீர் திருக்கோயிலினுடைய கருவறைக்குள் உள்ளே சென்று வெளியே வந்தால் தீர்த்தம் என்கிறார்கள். தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒற்றைப்பூ ஆண்டவனுடைய பாதம் பற்று வெளியில் வந்தால் புஷ்பம் என்கிறார்கள். சாதாரணமான சாம்பல் கர்ப்ப கிரகத்திலிருந்து ஆச்சாரியர் கையில் கொடுத்தால் திருநீரு என்கின்ற விபூதி என்று பேசிக்கொள்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் சாதாரணமாக சமைக்கப்படக்கூடிய மடப்பள்ளியின் சாதம் கருவறைக்கு உள்ளே சென்று ஆச்சாரியரால் நைவேத்தியம் செய்து வெளியில் கொண்டு வரப்பட்டால் அது பிரசாதமாக மாறுகிறது, தண்ணீர் தீர்த்தமாக மாறுகிறது, பூ புஷ்பமாக மாறுகிறது, சாம்பல் விபூதியாக மாறுகிறது, சாதம் பிரசாதமாக மாறுகிறது. மனிதன் எப்போது மாண்போடு இருப்பான் என்கின்ற ஒரு கேள்விக்குறியில் கிடைத்த விடை அந்த புத்தகத்தில் விட்டு கொடுத்து வாழ், விட்டு கொடுத்து வாழ். அதில் அடுத்த வரி, ஒற்றை பனைமரம் போல உயர்ந்து நிற்பதல்ல மனித வாழ்க்கையின் வெற்றி, கூட்டு குடித்தனமாக கூடி வாழ்வதுதான் மகிழ்ச்சி. அந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்ள விட்டு கொடுத்து வாழுங்கள். அதில் சங்க இலக்கியத்திலிருந்து தொடங்குகிறார்கள். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இறைவனுடைய அருளை பெறுவதற்கு முதலில் இல்லறத்திலிருந்து நீங்கள் தொடங்குங்கள். இறைவனுடைய அருளை பெறுவதற்கு இல்லறத்திலிருந்து தொடங்குங்கள். எப்படி? பொதுவாக திருமணத்திற்கு முன்பு கணவனும் மனைவியும் வேறு வேறு திசையில் இருப்பார்கள், வேறு வேறு மனிதர்களாக இருப்பார்களாம். திருமணத்திற்கு பின்பு எப்படி இணைவார்களாம்? விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய ஆகாயத்திலிருந்து பெறக்கூடிய மலைத்துளி மண்ணில் பட்டவுடன் செம்மண் நிறமாக மாறி இரண்டர கலந்து விடுகிறது. அதுபோல செம்புல நீராய் ரெண்டு பேரும் கலந்து இணைந்து விட்டு கொடுத்து வாழணும். அடுத்த வரி அதில் எழுதுறாங்க, யூத வேதம் சாதாரண வேதம் அல்ல, யூத வேதத்தில் ஒன்றாம். ஒரு சொந்தமான செடியை, மரத்தை நீ வீட்டில் நடுகின்றாய், அதில் பூ பூக்கும், காய் காய்க்கும், கனி இருக்கும். ஒரு சொந்த மரத்தை நீ நடுகின்றாய் வீட்டில், உன் தோட்டத்தில், அதில் காய் காய்க்கும், பூக்கும், மலரும், மனம் வீசும், எல்லாம் நடக்கும். ஆனால் முதல் உழுப்பு மட்டும், முதல் அசைவு மட்டும் உன்னுடையதாக இருக்கட்டும். முதல் அசைவில் வரக்கூடிய காயும் கனியும் மலரும் மட்டும்தான் உனக்கு சொந்தம். அடுத்தது இயற்கைக்கு சொந்தம். அது அணிலும் குருவியும் சாப்பிடக்கூடிய இயற்கைக்கு சொந்தமான தோட்டம் என்று விட்டு கொடுத்தால் தோட்டம் மகிழ்வதைப் போல இல்லத்தில் இருப்பவருக்கு பகிர்ந்து கொடுத்தால் இறைவனுடைய நாமத்தை நீ பெறலாம். என்ன உளவியல் அடிப்படையில் நீங்கள் ஆன்மீகத்தினுடைய ஆதார சுருதியை விட்டு கொடுத்தல் தான். நான் அடிக்கடி அவர்கள் சங்க இலக்கியத்தை சொன்னதுனால குறுந்தொகைன்னு ஒரு அற்புதமான விஷயம் தமிழ் இலக்கியத்தில் உண்டு. நீங்கள் மறந்துடக்கூடாது. சங்க இலக்கியத்தில் ஆண்மான் பெண்மான் கதை உண்டு, குறுந்தொகையில் குரங்கு கதை உண்டு. ஆண் குரங்கு பெண் குரங்கு ரெண்டும் இதயங்கள் இடமாறி வாழும். இன்றைக்கு மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையே அன்றைக்கு குரங்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறது. ஆண் குரங்கும் பெண் குரங்கும் கரம் பிடித்து இரு கரம் இணையாமல் வாழ்ந்த நிலையில் நண்பர்களே,
ஆண் குரங்கு மலையின் உச்சியிலிருந்து உயிர் நீத்து விட்டது. அதை பார்த்த பெண் குரங்கு அடுத்த நொடி அடுத்த வினாடி தானும் உயிர் துறக்க வேண்டும் என்று நினைத்த போது அதன் வயிற்றை பற்றி கொண்ட குட்டி குரங்குக்காக உயிர் வாழ வேண்டும் என்று நினைத்தது. காலங்கள் உருண்டோடியது. தன்னுடைய பாலை மட்டும் அந்த குட்டிக்கு கொடுக்கவில்லை, பண்பை, பாசத்தை, நேசத்தை, பிற இடத்திற்கு தாவக்கூடிய வலிமையை கொடுத்தது. கொடுத்த பிறகு அந்த பெண் குரங்கு அதே மலையினுடைய உச்சிக்கு சென்று ஆண் குரங்கு உயிர் நீத்த இடத்திலேயே தன் உயிரையும் நீத்தது. குரங்கு வாழ்ந்த வாழ்க்கையை இன்றைக்கு மனிதன் வாழ்கிறானா என்கின்ற ஒரு கேள்விக்குறி. நான் மீண்டும் சொல்கின்றேன், அது சங்க இலக்கியமாக இருக்கட்டும், சமய இலக்கியமாக இருக்கட்டும், இக்கால இலக்கியமாக இருக்கட்டும், தொடக்கத்தில் சொன்னதைப் போல தோட்டம் மலர்வதற்கான காரணி நீரும் உரமும் சூரிய வெளிச்சமும் அற்புதமான வேலியும் என்றால், ஆன்மீகம் என்கின்ற தோட்டம் செழிப்பதற்கு விட்டு கொடுங்கள், பாசம் காட்டுங்கள், நேசம் காட்டுங்கள். விட்டு கொடுத்தவர் கெட்டு போனதில்லை. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.